அவங்களுக்கு 12,000 ரூபா கொடுத்து மாதம் 1 வருஷமாக அவங்களுக்கு அந்த பராமரிக்கணும். எனக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ மாத்திரம் அவர் எனக்கு ஃபோன் பண்ணுவார், சாமி சாப்பிட மாட்டேங்க அடம் பிடிச்சிட்டு அந்த மட்டும் இந்த கார் எடுத்துட்டு போவேன். நான் போய் பக்கத்தில் உட்காந்து ஏன் சாப்பிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி, நீ யாருன்னே தெரியல, தினம் இவன் சோறு கொண்டாந்து கொடுத்தான், இவனுக்கு எப்படி நான் வாங்கி சாப்பிட அப்படிங்கும். அவன் சொல்லுவேன், அவன் வேற யாரும் இல்லை, அவனும் தான், நான் தான் அவனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க சொல்லியிருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்க. நீங்கள் தான் சொல்லியிருக்கியா அப்படிங்க. ஆமாம் அப்படிங்க. அப்போ அவனுக்கு ரூபாயெல்லாம் கொடுத்துரு, எப்படி ஓசில் பொங்கி போட்டோம்னு சொல்லுவாங்க அப்படிங்கும். சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா அப்புறம் சாப்பிட வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தலையை கழுவி கொடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து எனக்கு ஓரமாக வச்சுட்டு நான் வந்துடுவேன். ஒரு 10 நாளைக்கு சைலண்டாக சாப்பிடும். பிறகு ஒரு நாளைக்கு பஞ்சாயத்து இருக்கும். இப்படித்தான் நடந்துக்கிட்டே இருக்கும். மாதத்தில் ஒரு 2 நாள் போயிட்டு வருவேன். போய் உட்காந்து கொஞ்சம் ஆறுதல் பேசிட்டு போன உடனே, நீ நல்லா இருக்கியா அப்படிங்கோ. நல்லா இருக்கிறேம்மா அப்படிங்க. சரி நீ வரமாட்டேன், யார்கிட்டையோ சாப்பாடு கொடுக்க சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படி, அதாவது கிடைக்கல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். சரியா? அப்புறம் ஏதாவது பேசும், ரொம்ப பேசாதீங்க சரியா, இந்த சோறு கூட உங்களுக்கு இல்லாமல் போயிடும் பார்த்துக்கங்க அப்படின்னு. அதுவும் சரிதான், நான் என்ன உன்னை வழக்கவா செஞ்சேன் அப்படின்னு. அது தெரியுதுல்ல, பேசாமல் சாப்பிடுங்க புரியுதா? அப்படி அதை கரெக்டாக 10 மாதம் பராமரித்தேன். 10 மாதம் முடிஞ்சோடனே வீட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்கே நான் எடுத்துருக்கிற வேலை பெரிய வேலை, அதில் போய் கலந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, இதை நடத்த முடியாது. அதனால் நான் சாமிகிட்ட உட்காந்தேன், அடைஞ்சடக்கட உன் வேலையை பாடுறான்னு ஒரே வார்த்தையா. அதுக்கு நமக்கு என்ன இருக்குவோ சரி ரைட், நல்லா வேலை. கரெக்டாக யாகம் நடக்கிறது 16வது நாள். நான் கூட அது முதல்ல யோசிக்கல. மறுநாள் யாகம், முதல் நாள் எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்றைக்கி நைட்டில் ஒரு ஏதோ ஒரு உத்தரவுக்காக சாமிக்கிட்ட உட்காந்து பண்ண போகிறேன், கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்கிறாரு, டேய் நாளைக்கு 16வது நாள்ரா. எதுக்கு சாமி? கிளவிக்குடா அப்படிங்கிறாரு. அடிச்சு இதில் தூக்கி போட்டுடுறா அப்படின்ட்டார். அடி சக்கை. நான் இன்னும் சொல்ல போனால் அவள் 16வது நாள் விசேஷம் வந்து சிறப்பாக மகாயாகத்தில் முடிஞ்சது அந்த அம்மாவுக்கு. அது என்ன பண்ணணுமோ வெளியே தெரியாமல் நான் பண்ணிக்கிட்டோம். பெரிய அளவில் 6 மணி நேரம் நடந்துச்சு அந்த யாகம். ரொம்ப அருமையாக இருந்தது. சரியா? அப்படியெல்லாம் அமைச்சிட்டு போயிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் போகாமல் இருந்தால் என்ன ஆயிரம் போகுது, போனால் என்ன ஆயிரம். இப்போ அந்த அம்மாவுக்கு நம்ம பராமரிக்காமல் சொன்னால் அந்த அம்மா ஒரு வேதனைக்கு தள்ளப்படும் இல்லையா? அந்த அம்மா உயிர் விடும்போது சாப்பாடு கொடுத்தவர் இங்கே இருக்காரு, சாப்பாடை கொடுத்துட்டு இங்கே வந்துட்டார் என்கிட்ட பேசிட்டு. அந்த ஒரு மணி நேரம் கழிச்சு நான் தான், அவர் பேர் உலகநாதன் பெருசு ஏதோ ஒரு மாதிரி ஆன மாதிரி தெரியுது, நீங்கள் கிளம்பி போய் பாருங்கள் அப்படின்னு நான் தான் அனுப்புகிறேன் இங்கேருந்து. அதே மாதிரி அங்கே போன உடனே அங்கே ஒரு பொம்பளையால் பக்கத்து வீட்டுக்காரம்மா நின்றுருக்கு.